வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் அவல் லட்டு தான் செய்ய போகிறோம். அவல் லட்டு வந்து நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை வச்சு செய்திருக்கிறேன். கருப்பட்டி வெல்லம் வச்சு செய்யலாம். முடிஞ்ச அளவு சீனியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு அவல், ஒரு 2 பீஸ் ஏலக்காய், நாட்டு சக்கரை, நெய் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவலை வறுத்துக்கிட்டணும். அந்த நெய் ஊற்றி நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் ஊற்றி அது நல்லா வாசம் வர வறுத்துக்கணும். இது வந்து டக்குன்னு நமக்கு எப்போ வேணுமோ டக்குன்னு செய்திடலாம். அதே போல் இது கூட வேணும்னா கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நார்மல் கோகோனட் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் அதை சேர்க்கல. இன்னைக்கு நான் நாட்டு சக்கரை வச்சு தான் செய்ய போகிறேன். நமக்கு எப்பயாவது வேணும்னா டக்குன்னு ஈஸியாக ஒரு ஹெல்தியான லட்டு செய்திடலாம். இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய், 1 பிஞ்சு சால்ட்டு இதை போட்டு அதில் வந்து அந்த வறுத்து வச்சிருக்க அவளையும் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடணும். அதாவது ரவா பதத்துக்கு அரைச்சாலே போதும். உங்களுக்கு வந்து வேணுங்கிறவங்க வந்து பட்டு போலையும் அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் காய்ச்ச நெய், அதாவது நல்லா சூடாக இருக்கிற நெய் அதில் ஊற்றுறேன். அது வந்து நம்ம இந்த நெய் சூட்டில் அந்த நாட்டு சக்கரை வந்து மெல்ட் ஆகி அதை வச்சு தான் நம்ம உருண்டை பிடிப்போம். அதனால வேற தண்ணிலாம் சேர்க்க மாட்டோம். அதனால இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்தேன். இப்போ அதை வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். இதுக்கு ஆகிற டைமே அவல் வறுக்கிறதுக்கும் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கும் உள்ள டைம் தான் ஆச்சு. சட்டு புட்டுன்னு ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்தியான ஸ்நாக் வந்து கிடைச்சிது. எப்பயாவது சட்டுன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது மாதிரி ரொம்ப சுவையாக இருந்தது. இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இது செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.